இந்த கிராஃப்ல பர்பிள் கலர்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே ரைஸ் ப்ரிஃபரிங் ஸ்டேட்ஸ். ஆரஞ்ச் கலர்ல இருக்கிறது எல்லாமே வீட் ப்ரிஃபரிங் ஸ்டேட்ஸ். இந்த கிராஃப பார்த்தாலே தெரியும். சவுத் இந்தியாலயும், ஈஸ்ட் இந்தியாலயும் மோஸ்ட்டா ரைஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. அதே மாரி நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியால வீட் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது. ஆனா, உடம்புக்கு எது நல்லது? ரைஸா? வீட்டா? சாதம் சாப்பிடுறது நல்லதா? இல்ல ரோட்டி சாப்பிடுறது நல்லதா? எதுல நியூட்ரியன்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு? சப்போஸ் நீங்க உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, எது சாப்பிடுறது பெட்டர் ஆப்ஷன்? இது எல்லாமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடியூ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி ரைஸ் பத்தி இருக்கிற காமன் மித்ஸை பிரேக் டவுன் பண்ணிடும். மித் நம்பர் 1, ஈட்டிங் ரைஸ் வில் மேக் யூ ஃபேட். இந்த ஒரு லைனை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். உனக்கு குண்டாகணுமா, ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி தயிர் சாதம் சாப்பிட்டு தூங்கு, நீ குண்டாயிடுவ அப்படிங்கிறது. ஆனா இது உண்மை கிடையாது. There is only one way that can make you fat, which is eating more calories than you spend. Myth number 2, avoid everything that is white in color, so avoid rice. இது இந்த ஒரு லைன் நம்ம எல்லாருக்குமே என்னைக்காச்சும் ஒரு தடவை வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் வந்துடும். வெள்ளையா இருக்கிறது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. ஸோ சால்ட்டு, சுகர், மில்க், ரைஸ் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம ரைஸ் சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கிற நிறைய நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்காம போயிடும். இந்த சார்ட் தான் ரைஸுக்கும் ரோட்டிக்கும் நடுவில் இருக்கிற பேசிக் நியூட்ரிஷன் கம்பேரிசன். இதில் மேலோட்டமாக பார்த்தீங்கனாலே தெரியும், ரோட்டியில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ரோட்டியில் கேலரிஸ் மோர் டைவர்சிஃபைடாக இருக்குது மேக்ரோ நியூட்ரியன்ஸில் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் லெட்ஸ் கெட் டீப்பர். ரோட்டியோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரோட்டியோட ப்ரோ நம்பர் 1, ஆப்வியஸாக ரோட்டியில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்க, மசில் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரைஸை விட ரோட்டி இஸ் எ பெட்டர் ஆப்ஷன். ப்ரோ நம்பர் 2, ரோட்டி இஸ் குட் இன் ஃபைபர். ரோட்டியில் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கம்மி கார்ப்ஸில் ரொம்ப நேரம் பசிக்காமல் ரோட்டி சாப்பிட்டீங்கன்னா இருக்க முடியும். ப்ரோ நம்பர் 3, ரோட்டி ஹேஸ் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஷார்ட்டாக கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தில் எவ்வளோ வேகமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுகராக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது. டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஸ்லோவாக குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுதோ அவ்வளோ நல்லது. ரோட்டியோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 73, ரைஸோடது 63. ஸோ ஆப்வியஸாக கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரோட்டி ரொம்ப நல்லது. பாயிண்ட் நம்பர் 4, ரோட்டி ஒரு ஹோல் கிரெயின்னால அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி. பொட்டாசியம், கால்சியம், ஐரன் இது மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு ரோட்டி சாப்பிட்டா கிடைக்கும். இப்போ வாங்க ரோட்டியோட கான்ஸ் தெரிஞ்சு. ரோட்டிக்குமே 2 கான்ஸ் இருக்குது. ஒன்று, ரோட்டி ஹேஸ் க்ளூட்டன் இன் இட். நிறைய ஃபுட் பேக்கேஜஸில் க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துருப்போம். ஆனால் இந்த க்ளூட்டன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்யூரியஸாக இருந்ததுன்னா ஒரு சின்ன வீடியோவை நம்ம லிங்க்கில் அட்டாச் பண்ணுறோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன் ஷார்ட், க்ளூட்டன் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். அது சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. அப்படி ஒத்துக்காம இருக்கிறவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன், ப்ளோட்டிங் இது மாதிரி இஷ்யூஸ் வரும். கான் நம்பர் 2, ரோட்டி செரிக்க கொஞ்சம் டைம் ஆகிறதுனால ரொம்ப வயசானவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப உடம்பு முடியாதப்போ ரைஸ் இஸ் a மச் பெட்டர் ஆப்ஷன். இப்போ ரைஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துருவோம். ரைஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோ, ரைஸில் ஸ்டார்ச் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இட் இஸ் ஈஸிலி டைஜஸ்டபிள். ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ட்ராவலில் இருக்கீங்க, நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ரைஸ் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா வந்து அது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும், சீக்கிரம் நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ப்ரோ நம்பர் 2, ரைஸ் இஸ் க்ளூட்டன் ஃப்ரீ. ரைஸில் க்ளூட்டன் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ வீட் இன்டாலரண்ட், க்ளூட்டன் இன்டாலரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரைஸ் இஸ் எ பெட்டர் ஆப்ஷன். பாயிண்ட் நம்பர் 3, ரைஸில் சோடியமும் பொட்டாசியமும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ உப்பு கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரைஸ் இஸ் எ பெட்டர் சாய்ஸ். வாங்க இப்போது ரைஸ்லையுமே நிறைய கான்ஸ் இருக்குது. இப்போது ரைஸோட கான்ஸ்குள்ளார நம்ம இப்போ சாப்பிட்ற ரைஸ் வந்து பாலிஷ்டு ஒயிட் ரைஸ். ஸோ சாப்பிடும்போது மோஸ்ட் ஆஃப் த நியூட்ரியன்ஸை உரிச்சு வெளில எடுத்துடுறாங்க. ஸோ அதனால தான் ஆப்வியஸாக ரைஸ் ஹேஸ் லெஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கம்பேர்ட் டு ரோட்டி. கான் நம்பர் 2, இது முன்னாடியே சொன்னது தான், கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தி. ரைஸோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 73 அப்படிங்கிறதுனால டயபிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு ரைஸ் இஸ் நாட் அ குட், பாலிஷ்டு ஒயிட் ரைஸ் இஸ் நாட் அ குட் ஆப்ஷன். டேய் என்னடா சொல்கிற, அப்போ ரோட்டியில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது, நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாதம் எல்லாமே சத்தே இல்லாதது அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா
அதான் இல்ல. நம்ம சாப்பிடுற ரைஸ்ல சத்து இல்லாம இல்லங்க. சத்து இல்லாம ஆக்கிட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிடுற வெள்ள வெள்ளேர்ன்னு இருக்கிற பாலிஷ்ட் ஒயிட் ரைஸ் நம்ம 1970ஸ்ல இருந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம கைக்குத்தல் அரிசி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். கைக்குத்தல் அரிசி ஒரு ஹோல் கிரெயின் அப்படிங்கிறதுனால, அதுலயுமே ஃபைபர்ஸ் ஜாஸ்தி. அதுலயுமே புரோட்டீன் ஜாஸ்தி. அதுலயுமே மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் ஜாஸ்தி. இது எல்லாமே உரிச்சுட்டு சக்கையா நம்மளுக்கு ஒயிட் ரைஸ் குடுத்து, அந்த ஒயிட் ரைஸ நம்ம 1970ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கிளியர் வின்னர் ஹியர் இஸ் ரோட்டி வென் கம்பேர்ட் டூ பாலிஷ்ட் ஒயிட் ரைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்தி. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.